Hello students, welcome to Crack NEET Biology. இந்த வீடியோல கிளாஸ் 11 சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து கிங்டம் ஃபங்கை பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் நிறைய பிக்சர்ஸ் கோட் பண்ணியிருக்கேன் ஃபார் யோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்சோ எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் வச்சு ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை வந்து நீங்க கிளியரா பார்த்துக்கிட்டாலே யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் தி வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ கிங்டம் ஃபங்கைன்றது இட்ஸ் a unique kingdom of heterotrophic organisms, which means they cannot synthesize their own food. External source இருந்து தான் அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். Also, fungi shows a great diversity in morphology and habitat. Morphologyன்றது என்னது? Physical characteristics. Fungi பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலாராகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் yeast. மல்டிசெல்லுலாரா இருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் மோல்ஸ், மஷ்ரூம் இதுவும் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஹேபிட்டட்ன்றது அது வாழ்ற நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ ஃபங்கை வந்து டைவர்ஸ் என்விரான்மெண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஏர், வாட்டர், சாயில் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல கூட பாரசைட்டா வாழும். ஓகே, ஸோ ஃபங்கை ஷோ அ கிரேட் டைவர்சிட்டி இன் மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிட்டட். இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்ட் பிரெட்ல பார்த்துருக்கோம் இல்லையா, இதுவும் வந்து பிரெட் மோல்டுன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து இட்ஸ் அ ஃபங்கை தான். ரைசோபஸ்ன்ற ஒரு ஃபங்கல் ஸ்பீஷிஸ் இதை காஸ் பண்ணும். அண்ட் ரோட்டன் ஃப்ரூட்ஸ்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதும் இட்ஸ் அ ஃபங்கை. அண்ட் காமன் மஷ்ரூம் நம்ம சாப்பிட்றதும் இட்ஸ் அ ஃபங்கை தான். அண்ட் டோட் ஸ்டூல்ஸ், ஸோ திஸ் இஸ் டோட் ஸ்டூல்ஸ், இதுவும் ஃபங்கை தான். இது வந்து பாய்சனஸ் அண்ட் இன்எடிபிள். ஓகே, அண்ட் இந்த மஸ்டர்ட் லீவ்ஸ்ல இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகுறதும் இட்ஸ் அ பாராசிட்டிக் ஃபங்கஸ். ஆல்புகோ கேண்டிடான்ற ஃபங்கல் ஸ்பீஷிஸ் இதை காஸ் பண்ணும். அண்ட் சம் யூனிசெல்லுலார் ஃபங்கை, ஈஸ்ட் எக்ஸாம்பிள், இது வந்து பிரெட் அண்ட் பேர் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபங்கை இட் ஆல்சோ காசஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் புக்சீனியா அப்படின்ற ஃபங்கல் ஸ்பீஷிஸ் வந்து இட் காசஸ் தி வீட் ரஸ்ட். Okay, and some of the fungi are the source of antibiotics. Example penicillium. Okay, so fungi are cosmopolitan, which means they are present all over the world. Okay, which so occur in air, water, soil and on animals and plants as parasites. So எல்லா இடத்துலயுமே fungi வந்து it can grow. Okay, so they prefer to grow in warm and humid places. So humid places na ஈரப்பதமான வார்மான ஈரப்பதமான பிளேசஸ்ல it will prefer to grow. And except yeast, yeastன்றது it's a unicellular, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். So except yeast, fungi are filamentous. Filamentous-ன்றது long thread like morphology இருக்கிறத filamentous-னு சொல்லுவோம். Okay, so except yeast, fungi are filamentous. The neat aspect it's important. So their body consists of a long slender thread like structures, ada hyphae ன்னு சொல்லுவோம். Okay, so in the hyphae, network of hyphae இருக்கிறது தான் it is called as mycelium. Okay, so some hyphae, so இந்த மாதிரி continuous tubes filled with multinucleated cytoplasm. So இந்த மாதிரி இருக்கிறது வந்து coenocytic hyphae ன்னு சொல்லுவோம். whereas septate or cross wall அந்த மாதிரி ஹைஃபேல இருந்ததுன்னா அதை செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது இல்லைன்னா ஏசெப்டேட் கோயனோசைட்டிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தி செல் வால் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். ஸோ கைட்டின் இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின். நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்டரோட்ரோபிக் as we said earlier. ஸோ ஹெட்டரோட்ரோபிக்ல என்னென்ன டைப்ஸ் அப்படின்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதை மேட்ச்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து அதோட ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அதை சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஹோஸ்டா வச்சு அதை டிபெண்ட் பண்ணி வாழ்றத பாரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபங்கை வந்து சிம்பயான்ஸாவும் வாழும். சிம்பயான்ஸ்ன்றது ரெண்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ல வாழ்றது, மியூச்சுவலி பெனிஃபிட்டிங் ஃப்ரம் ஈச் அதர், அதுதான் சிம்பயான்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபங்கை வந்து இன் அசோசியேஷன் வித் ஆல்கே இருக்கிறத வந்து தான் திஸ் இஸ் லைக்கென்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக்கென்ஸ். ஓகே, இன் அசோசியேஷன் வித் ஆல்கே இருக்கிறது லைக்கென்ஸ். அண்ட் இன் அசோசியேஷன் வித் த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் இருக்கிற ஃபங்கையை மைக்கோரைசான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்கோரைசா வந்து சாயில் ஹெல்த், அக்ரிகல்ச்சர்லாம் இட் பிளேஸ் அ கிரேட்டர் ரோல். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன், this is very important in neat aspect. Then reproduction of fungi. So fungi la first vegetative reproduction பார்த்தோம்னா it is done by 3 methods: fragmentation, budding, fission. So fragmentation-ன்றது இந்த ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ். ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ்ன்றது என்னது? ஹைஃபே. ஸோ இந்த ஹைஃபே வந்து
it will break into pieces. Okay, so in the ஒரு piece may it is capable of growing into a new fungus. So இதுதான் fragmentation. Then budding ன்றது it is common in yeast. So இந்த மாதிரி ஒரு outgrowth developing bud form ஆகும். அது then detach ஆயிடும். Detach ஆகி it will become a new individual. இதுதான் budding. Whereas fission அப்படின்றது it is a form of simple cell division தான். Single celled ஃபங்கஸ் வந்து 2 டாட்டர் செல்ஸா டிவைட் ஆகும். எப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகி ஒரு செல் கிராஸ் வால் வந்து ஃபார்ம் ஆகும். தென் 2 daughter cells form ஆகும். So this is fission. Okay, so this is the vegetative method of reproduction. Then as asexual reproduction பாத்தீங்கன்னா spores மூலியமா நடக்கும். So asexual reproduction ன்றது genetically identical offspring produce ஆகும் through spore formation. இந்த spores வந்து disperse ஆகி it will grow into new fungi. So new colonize ஆகும் அந்த spores போய் disperse ஆகி. Okay, so spores called, so என்னென்ன மாதிரியான spores asexual reproductionல இருக்கும்னா conidia, sporangiospores, zoospores. So the conidia ன்றது it's a non-motile externally produced asexual spores of fungi. So see this picture, இந்த மாதிரி externally spores produce ஆகிறது தான் conidia. இது disperse ஆகி it will form a new fungi. Whereas sporangiospores ன்றது it's a internally produced. Okay, inside within the sporangium spores form ஆகும். அது வந்து dehisce ஆகி அதாவது split open ஆகி அந்த spores வந்து disperse ஆகி new colonies of fungi form பண்றது it's a sporangiospores. Okay, zoospore பாத்தீங்கன்னா it's a sporangium குள்ள தான் இருக்கும். அது dehisce ஆகி it will disperse. So zoospores ன்றது மொட்டைலா இருக்கும். Okay, sporangiospores, conidiaன்றது non-motile asexual spores, whereas zoospores ன்றது motile asexual spores. So this is about asexual reproduction. Then sexual reproduction. So sexual reproduction spores மூலியமா தான் நடக்கும். என்னென்ன ஸ்போர்ஸ்னா oospores, ascospores, basidiospores. So இந்த oosporesன்றது இப்ப வந்து உங்களுக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் ஃபங்கை அது வந்து உங்களுக்கு இப்ப சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ கேமட்டான்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் ஃபங்கை. ஸோ மேல் கேமட்டான்ஜியம் ஆந்தரிடியம், ஃபீமேல் கேமட்டான்ஜியம் ஊகோனியம். ஸோ இது வந்து இந்த oogoneum after fertilization oospores form பண்ணும். ஓகே, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல oospores மூலியமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அண்ட் ascosporesன்றது ascomycetesன்ற கிளாஸ் ஆஃப் ஃபங்கை வந்து இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பெசிடியோமைசெட்ஸ்ன்ற கிளாஸ் ஆஃப் ஃபங்கை பெசிடியோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்போர்ஸ்லாம் வந்து டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஸோ திஸ் இஸ் ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே, ஸோ இதுல தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல the sexual cycle involves the 3 important steps, which are fusion of protoplasm between 2 motile or non-motile gametes called plasmogamy. This is important in NEET aspect. NEET 2021 ல இது கேட்டிருக்காங்க. ஓகே, so protoplasmன்றது என்னது? entire living substance of a cell, cytoplasm, nucleus எல்லாம் சேர்ந்தது தான் protoplasm. whereas cytoplasmன்றது nucleus excluding the nucleus மத்த cell substances cytoplasmனு சொல்லுவோம். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைட்டோபிளாசமும் இட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம் தான். ஓகே, ஸோ பிளாஸ்மோகேமின்றது ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ். தென் ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை கேரியோகேமின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இது மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். இதான் வந்து 3 steps in sexual cycle: plasmogamy, karyogamy and meiosis, which results in haploid spores. Okay, asexual reproductionல என்ன பார்த்தோம்? ஸோ இந்த மாதிரி mycelium germination, ஸோ இந்த மாதிரி ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கொனிடியா ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்லாம் வந்து டிஸ்பர்ஸ் ஆகி அது ஜெர்மினேட் ஆகி அது வந்து மைசீலியமா க்ரோ ஆகும். ஓகே, இது asexual reproduction. வேற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மைசீலியம் வந்து இட் வில் அண்டர்கோ பிளாஸ்மோகேமி, தட் இஸ் ஃபியூஷன் ஆஃப் ஹைஃபே வந்து ஃபியூஸ் ஆகும், அதோட புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகும் அண்ட் அதோட நியூக்ளியை ஃபியூஸ் ஆகும் அண்ட் மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி இட் வில் ஃபார்ம் தி mycelium. This is sexual reproduction. Okay, next so this is the sexual cycle. Okay, so இப்ப ஃபங்கஸ் பாத்தீங்கன்னா செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது 2 ஹாப்ளாய்டு ஹைஃபே அது கம்பேட்டிபிளா இருந்ததுன்னா அது ஃபியூஸ் ஆகி உடனே வந்து ஜைகோட் ஃபார்ம் பண்ணி மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். வேரஸ் மற்ற ஃபங்கைஸ் லைக் ஆஸ்கோமைசெட்ஸ் பெசிடியோமைசெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு
டைகாரியோட்டிக் ஸ்டேஜ் ஒன்று வரும், விச் இஸ் ஆல்சோ known as ஹெட்ரோகாரியோட்டிக் ஸ்டேஜ். ஸோ இந்த டைகாரியோட்டிக் ஸ்டேஜ் தான் வந்து டைகாரியான் ஆர் டைகாரியான்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸை டைகாரியோ ஃபேஸ் ஆஃப் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம கம்பேட்டிபிளா இருக்கும்போது அது உடனே வந்து டிப்ளாய்ட் ஆகி அது வந்து மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும்னு பார்த்தோம். ஸோ கம்பேட்டிபிளா இல்லாத போது, ஸோ இப்போ 2 டிஃபரெண்ட் மேட்டிங் டைப்ஸ் இருக்கு, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அது ரெட் பிளஸ்ல இருக்கிறது ரெட், ப்ளூல இருக்கிறது நம்ம மைனஸ் டைப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதோட புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி 2 செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி டைவர்ஸ் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபியூஸ் ஆகாம. ஓகே, நியூக்ளியை ஃபியூஸ் ஆகாம. இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஹெட்ரோகாரியோட்டிக் ஆர் டைகாரியோட்டிக் ஃபேஸ், டைகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைகாரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ரைட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல பெசிடியோ கார்ப், இதான் பெசிடியோ கார்ப் ஃபார்ம் ஆகும். அண்ட் கில்ஸ் ஆஃப் த பெசிடியோ கார்ப்ல தான் வந்து இட் வில் கண்டெயின் செல்ஸ் கால்ட் பெசிடியா. ஓகே, இந்த பெசிடியா வந்து மறுபடியும் என்ன ஆகும்னா, அந்த நியூக்ளியை, பேரண்டல் செல்லோட நியூக்ளியை வந்து இப்போ வந்து ஃபியூஸ் ஆகி இட் வில் ஃபார்ம் த ஜைகோட், அண்ட் திஸ் ஜைகோட் வில் அண்டர்கோ மயோட்டிக் டிவிஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் தி பெசிடியம். ஓகே, so basidium with 4 nuclei, and அது வந்து it will form the basidiospores. okay, ஸோ அதுதான் லேட்டர். ஸோ இந்த டைகாரியோட்டிக் ஃபேஸ்ல இருந்து அடுத்து பெசிடியோ கார்ப் அண்ட் பெசிடியம் ஃபார்ம் ஆகி அந்த பேரண்டல் நியூக்ளியை ஃபியூஸ் ஆகி அது டிப்ளாய்ட் ஆகும். அண்ட் டிப்ளாய்டு செல் வந்து இட் வில் அண்டர்கோ மயோட்டிக் டிவிஷன் அண்ட் ஃபார்ம் தி ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ டிஃபரெண்ட் மேட்டிங் டைப் இருக்கிறது வந்து இட் வில் அண்டர்கோ டைகாரியோ ஃபேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, and this is about the sexual reproduction of fungi. நெக்ஸ்ட் எப்படி வந்து இந்த ஃபங்கையை வந்து டிஃபரெண்ட் கிளாஸஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, என்ன பேசிஸ்ல பண்ணியிருக்காங்கன்னா, இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். நீட் 2024 கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த மார்பாலஜி ஆஃப் த மைசீலியம், மைசீலியமோட மார்பாலஜி. அதாவது மைசீலியமோட மார்பாலஜினா அது ஏசெப்டேட்டா, செப்டேட்டா, கொயனோசைட்டிக்கா, பிரான்ச்டா, அந்த மாதிரி. ஓகே, மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஸோ எந்த மாதிரி ஸ்போர் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணுது, ஃப்ரூட்டிங் பாடிஸ், இதை பொறுத்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபைகோமைசிட்ஸ், அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்டரோமைசிட்ஸ்னு. ஃபர்ஸ்ட் ஃபைகோமைசிட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இது வந்து ஆல்கல் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, ஸோ இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கோம்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும், டீகேயிங் வுட், ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்ட் டேம்ப் பிளேசஸ், ஈரப்பதமான பிளேசஸ்ல இருக்கும். அண்ட் பிளான்ஸ்ல அப்ளிகேட் பாரசைட்ஸாவும் இருக்கும். அப்ளிகேட் பாரசைட்ஸ்னா அந்த ஆர்கானிசம் வந்து இட் கெனாட் சர்வைவ் வித் ஹோஸ்ட், ஹோஸ்ட் இல்லாம அதால சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ நரிஷ்மெண்ட், ஷெல்டர், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே ஹோஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதை அப்ளிகேட் பாரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ஸ்ல ஃபைகோமைசிட்ஸ் வந்து அப்ளிகேட் பாரசைட்ஸா இருக்கும். இதோட மைசீலியம் டைப் வந்து ஏசெப்டேட். அதாவது ஏசெப்டேட்னா என்னது, செப்டம் கிராஸ் வால் இருக்காது, கோயனோசைட்டிக்கா இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசமா இருக்கும். ஓகே, அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பை மீன்ஸ் ஆஃப் ஜூஸ்போர்ஸ், அதாவது மொட்டைல் ஜூஸ்போர்ஸ் ஆர் பை ஏப்ளனோஸ்போர்ஸ், நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் மூலியமா நடக்கும். இந்த ஸ்போர்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா எண்டோஜீனியஸ்லி இன்சைட் தி ஸ்பொராஞ்சியம். எண்டோஜீனியஸ்னா என்னது, இன்சைடு தி ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகிறது எண்டோஜீனஸ். ஓகே, எக்ஸோஜீனஸ்னா அவுட் சைட் த ஆர்கானிசம். ஸோ எண்டோஜீனஸ்னா அந்த ஸ்பொராஞ்சியம்குள்ளேயே வந்து இந்த ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி அது ஸ்பிளிட் ஓப்பன் ஆகி அது வந்து டிஸ்பர்ஸ் ஆகி இட் வில் ஃபார்ம் அ நியூ ஃபங்கை. இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். வேற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது பை மீன்ஸ் ஆஃப் ஜைகோஸ்போர்ஸ். ஸோ 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோஸ்போர் ஃபார்ம் பண்ணி அது மூலியமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி இட் வில் ஃபார்ம் அ நியூ ஃபங்கை. ஓகே, ஸோ இந்த கேமெட்ஸ் வந்து சிமிலர், மார்பாலஜிக்கலி சிமிலரா இருந்ததுன்னா அது ஐசோ கேமெட்ஸ். இந்த 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அது மார்பாலஜிக்கலி சிமிலர் கேமெட்ஸா இருந்தா ஐசோ கேமஸ். ஸோ டிஸ்சிமிலர் கேமெட்ஸா இருந்துச்சுன்னா ஊ கேமஸ் ஆர் அனிசோ கேமஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ், மியூக்கர், ரைசோபஸ், ஆல்புகோ. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாஸ்க்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட், மேட்ச்ல கேட்பாங்க. அண்ட் ரைசோபஸ் த பிரெட் மோல்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லே, இதுவும் வந்து மேட்ச்ல கேட்டிருக்காங்க. ஆல்புகோன்றது பாரசிட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ், அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை காஸ் பண்ற ஆர்கானிசம் ஆல்புகோ. அண்ட் திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் த மியூக்கர் விச் இஸ் கிவன் இன் யுவர் புக். ஓகே, ஸோ ஃபைகோமைசிட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அஸ்கோமைசிட்ஸ். ஸோ அஸ்கோமைசிட்ஸ் காமன்லி சாக் ஃபங்கைன்னு சொல்லுவோம், மோஸ்ட்லி மல்டி
மல்டிசெல்லுலாரா இருக்கும். எக்ஸாம்பிள் பெனிசிலியம். அண்ட் ரேர்லி யூனிசெல்லுலாரா இருக்கும். எக்ஸாம்பிள் ஈஸ்ட். சாக்கரோமைசஸ் வந்து இட் வில் கம் அண்டர் ascomycetes. ஓகே. அண்ட் இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹேபிடேட் பாத்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கும். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னா என்ன, டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து அது ஒரு ஃபுட் எடுத்துக்கிறது. அப்வியஸ்லி அந்த மாதிரி எடுத்துக்கிறது டீகம்போசர்ஸாவும் இருக்கும். ஓகே, ஸோ டீகம்போசர்ஸ்னா அந்த டெட் ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் அது வந்து சாப்பிட்டு அது டீகம்போஸ் பண்ணுது. ஓகே, ஸோ பாராசைட்டிக்னா மற்ற லிவிங்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஹோஸ்டா வச்சு அப்படியும் வாழும். அண்ட் கோப்ரோஃபிலஸாவும் இருக்கும். கோப்ரோஃபிலஸ்னா அனிமல் ஃபீசஸ், அனிமல் டங்ல வந்து க்ரோ ஆகும். ஓகே, ஸோ இதோட மைசீலியம் பாத்தீங்கன்னா பிரான்ச்ட் அண்ட் செப்டேட்டா இருக்கும். செப்டேட்னா என்னது, கிராஸ் வால் இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபைகோமைசிட்ஸ் தவிர மத்த எல்லா மைசெட்ஸுக்குமே மத்த எல்லா கிளாஸுக்குமே வந்து மைசீலியம் பிரான்ச்டு செப்டேட்டா தான் இருக்கும். ஃபைகோமைசிட்ஸ் மட்டும் தான் ஏசெப்டேட் கோயனோசைட்டிக்கா இருக்கும். ஓகே, ஸோ அஸ்கோமைசோட்ஸோட மைசிலியம் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். அண்ட் இதோட ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா கொனிடியானா என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்டர்னலி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொனிடியா தான் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். இதுல எஸ்கோமைசிட்ஸ்ல இது டிஸ்பர்ஸ் ஆகி இட் வில் form a new fungi. So asexual spores or conidia produced exogenously, that is outside, as seen in this picture, on the special mycelium called conidiophores. Okay, this is conidiophore. And the conidia, so in the conidia வந்து இன்னொரு இடத்துல போய் டிஸ்பர்ஸ் ஆகும்போது ஜெர்மினேட் ஆகி இட் வில் ப்ரொடியூஸ் மைசீலியம். ஓகே, ஸோ இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும், விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் எண்டோஜீனியஸ்லி. எண்டோஜீனஸ்லினா வித்தின் த, ஓகே, எக்ஸோஜீனஸ்னா அவுட் சைட், எண்டோஜீனஸ்னா வித்தின் த. ஸோ வித்தின் தி சாக் லைக் ஆஸ்கி. ஸோ சிங்குலர்ல ஆஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சாக் லைக் ஆஸ்கஸ்ல ஆஸ்கோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து தென் டிஸ்பர்ஸ் ஆகி இட் வில் க்ரோ இன் டு அ நியூ ஃபங்கை. ஸோ இந்த ஆஸ்கஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடிஸ் கால்ட் ascocarps அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ascomycetes, aspergillus, claviceps, neurospora. ஸோ இந்த நியூரோஸ்போரான்றது பயோகெமிக்கல் அண்ட் ஜெனெட்டிக் ஒர்க்குக்கு டைவர்ஸா யூஸ் பண்றாங்க. அண்ட் மெனி மெம்பர்ஸ் லைக் மாரல்ஸ், ட்ரஃபிள்ஸ் இதெல்லாம் வந்து எடிபிளா இருக்கும் அண்ட் ஆர் கன்சிடர்ட் டெலிகசிஸ். டெலிகசிஸ்ன்றது இட்ஸ் அ ஹைலி டிசைரபிள் ரேர் ஃபுட் ஐட்டம், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஓகே, ஸோ இது டெலிகசிஸாவும் மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் யூஸ் ஆகுது. இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ascomycetes. நெக்ஸ்ட் பெசிடியோமைசிட்ஸ் பாத்தீங்கன்னா இது டெரஸ்ட்ரியலா இருக்கும். டெரஸ்ட்ரியல்னா லேண்ட்ல இருக்கும், ரேதர் தேன் வாட்டர் அண்ட் ஏர்ல இல்லாம மோஸ்ட்லி லேண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதை வந்து கிளப் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, அந்த கிளப் ஷேப்ல இருக்கிறதுனால. ஓகே, ஸோ காமன்லி நோன் ஃபார்ம்ஸ் ஆர் மஷ்ரூம்ஸ், பிராக்கெட் ஃபங்கை, பஃப் பால்ஸ் இதெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா as I said earlier டெரஸ்ட்ரியல், சாயில்ல இருக்கும். லாக்ஸ் அப்படின்னா ட்ரீ ட்ரங்க், அந்த ட்ரீ ஓட வுட்டோட அந்த நடுப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோட இது, அது அந்த மாதிரி இடத்துல வாழும். அண்ட் லிவிங் பிளான்ட் பாடிஸ்ல பாரசைட்ஸா இருக்கும். ஸோ ரஸ்ட், ஸ்மட்ஸ், வீட் ரஸ்ட் பார்த்தோம் இல்லையா முன்னாடியே பிக்சர்ல, அது ஸ்மட்ஸ்னா அந்த பிளாக் கலர்ல பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா ஃபங்கை, அதை ஸ்மட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட மைசீலியமும் as I said earlier branched and septate தான். அண்ட் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வந்து இதுல கிடையாது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணோம்னா பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன். அந்த ஹைஃபே வந்து பீசஸா பிரேக் ஆகி அந்த ஒரு பீஸும் இட் வில் டெவலப் இன்டு அ நியூ ஃபங்கை. இதான் இட்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பெசிடியோமைசிட்ஸ். வேற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்கும். பட் பிளாஸ்மோகேமி வந்து இட்ஸ் பாசிபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 2 வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் இந்த மாதிரி இட் வில் கம் டுகெதர் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்ட்ரெயின்ஸா இருக்கிறது. இந்த மாதிரி வந்து அந்த டைகேரியோட்டிக் ஸ்டேஜ், ஹெட்ரோகேரியோட்டிக் ஆர் டைகேரியோட்டிக் ஸ்டேஜ்க்கு போய் இட் வில் ஃபார்ம் தி பெசிடியோகார்ப். அண்ட் இந்த பெசிடியால வந்து என்ன நடக்கும், ஜைகோட் ஃபார்ம் ஆகி மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி 4 பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டைகேரியோட்டிக் which ultimately gives rise to basidium. Okay, so இந்த karyogamy and meiosis நடந்து basidium வந்து 4 besidiospores produce பண்ணும். So besidiospores பாத்தீங்கன்னா exogenously produced on the basidium னு சொல்றாங்க. exogenous-னா என்னது, outside, inside produce ஆகல, outside produce ஆகுது. Okay, so in the Basidia வந்து it's arranged in a fruiting body is called basidiocarp. Okay, examples of basidiomycetes பாத்தீங்கன்னா agaricus, astiligo,
பக்சீனியா. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். இது நீட் ஆஸ்பெக்ட்ல கேட்டிருக்காங்க, மேட்ச்ல கேட்டிருக்காங்க. அகாரிகஸ் மஷ்ரூம், அஸ்டிலிகோஸ் மட்டு, பக்சீனியா, ரஸ்ட் ஃபங்கஸ் ஆல்ரெடி நம்ம பிக்சர்ல பார்த்தோம். ஓகே, சோ இது எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ். பெசிடியோஸ்போர்ஸ் வந்து எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட் ஆன் தி பெசிடியம், வேரஸ் அஸ்கோமைசிட்ஸ்ல அஸ்கோஸ்போர்ஸ் வந்து எண்டோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட் இன் சாக் லைக் அஸ்கஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so basidiomycetes பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டியூட்டரோமைசிட்ஸ். ஸோ டியூட்டரோமைசிட்ஸை காமன்லி இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எக்ஸிபிட் பண்ணாது. அதனால டியூட்டரோமைசிட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒன்லி ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேசஸ் ஆஃப் தீஸ் ஃபங்கை ஆர் நோன். ஸோ இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா பை மீன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். இந்த கொனிடியா அவுட் சைட் எக்ஸ்டர்னலி இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் அது வந்து டிஸ்பர்ஸ் ஆகி it will form a colony. Okay, so mycelium வந்து septate and branched, and அதோட mode of nutrition பாத்தீங்கன்னா saprophytes ஆவும் இருக்கும், parasitic ஆவும் இருக்கும். some members அப்படி இருக்கும், and large number of them are decomposers of litter. லிட்டர்ன்றது ஒண்ணும் இல்ல, குப்பை தான். ஸோ இந்த காஞ்ச இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது டீகம்போஸ் பண்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபங்கை தான். அண்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங். ஸோ டீகம்போசர்ஸ் ஆஃப் லிட்டர் அண்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங். இது வந்து டியூட்டரோமைசிட்ஸ். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வென் த பர்ஃபெக்ட் செக்ஷுவல் ஸ்டேஜ், பர்ஃபெக்ட்ன்றது செக்ஷுவல் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அதை வந்து இந்த கிளாஸ்ல இந்த மெம்பர்ஸ் ஆஃப் டியூட்டரோமைசிட்ஸ்ல டிஸ்கவர் பண்ணாங்கன்னா அதை வந்து ஆஃபன் they move to ascomycetes and basidiomycetes. Okay, and examples of deuteromycetes: alternaria, coletotrichum and trichoderma. Okay, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த கிளாஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்ன்றது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் டேபிள், ஸோ ஃபைகோமைசிட்ஸ் அதோட காமன் நேம் ஆல்கல் ஃபங்கைன்னு சொன்னேன். அதோட ஹேபிட்டட் அக்வாட்டிக்கா இருக்கும், டேம் பிளேசஸ்ல இருக்கும், டிகேயிங் வுட்ஸ், அப்ளிகேட் பாரசைட்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அதோட மைசீலியம் ஏசெப்டேட், கோயனோசைட்டிக். இதுக்கு மட்டும்தான் ஏசெப்டேட் கோயனோசைட்டிக்கா இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மைசீலியம் செப்டேட் அண்ட் பிரான்ச்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஜூஸ்போர்ஸ் ஆர் eplanospores, and sexual reproduction zygospore. Example rhizopus albigo. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். எந்தெந்த கிளாஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்ன்றத நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அபவுட் த கிங்டம் ஃபங்கை. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.